வணக்கம் மாணவர்களே, கல்வி டிவி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்பு வேகம் அதன் இறுதி பகுதி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்ப்போம். உதாரணம் 18 2019 ஆண்டு இறுதி பரீட்சையில் தரப்பட்ட வினா. இப்போ இதில் 6 யூ வேகத்தோட பாயுது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். 6 யூ வேகத்தோட சீராக பாயுது. இந்த ஏபிசிடி ஆட்டம் கரைகளில் உள்ள 4 புள்ளிகள், இது ஒரு சதுரத்தின் உச்சிகளாம். ஏபிசிடி ஒரு சதுரத்தின் உச்சிகளாக இருக்குது. நீர் தொடர்பாக மாறாக்கதி பியுடன் இயங்கும் B1 B2 என்ற 2 படகுகள். B1 என்ற படகு ஏயிலிருந்து சிக்கு போய் பிறகு சியிலிருந்து டிக்கு போகுது. B1 என்ற படகு ஏயிலிருந்து சிக்கு போய் பிறகு சியிலிருந்து டிக்கு போகுது. B2 என்ற படகு ஏயிலிருந்து பிக்கு போய் பிறகு பியிலிருந்து டிக்கு போகுது. அப்போ இதில் கேட்ட கேள்வி, இந்த B1 என்ற படகின்ற ஏயிலிருந்து சிக்கு போகிறதுக்கும் B2 என்ற படகு பியிலிருந்து டிக்கு போகிறதுக்குமான வேக முக்கோணிகளை பெரும்படியாக கீற சொல்லியிருக்கு. சரிதான். ஒரே உருவிலையும் கீற சொல்லியிருக்கு. இது மிக முக்கியமானது. தனித்தனியாக நீங்கள் கீறக்கூடாது. ஒரே படத்திலான் ஒரே உருவில கீற சொல்லியிருக்கு. அடுத்ததாக B1 கதியை இப்படி காட்ட சொல்லியிருக்கு. பேருந்து B2 கதியை காண சொல்லியிருக்கு. பிறகு சொல்கிறார், இந்த B1 B2 ஆகிய 2 படகுகளும் ஒரே கணத்தில் டியை அடையும் என்று காட்ட சொல்கிறார். சரியா? ரைட். இப்போ நாங்கள் சரி இங்கே பாருங்கோ. இதே பி சி இதில் இருக்கு டி. இந்த B1 என்ற படகு ஏயிலிருந்து சிக்கு போய் பிறகு சியிலிருந்து டிக்கு போகுது. B2 என்ற படகு ஏயிலிருந்து பிக்கு போய் பிறகு பியிலிருந்து டிக்கு போகுது. நீரின் வேகம் இப்படி ஜூ. நீர் தொடர்பாக ஒவ்வொரு படகின் வேகமும் V இவ்வளவு தந்திருக்கு. சரிதான். இப்போ நாங்கள் நீரை W என்று வெப்பம், பூமியை E என்று வெப்பம், மற்ற படகுக்கு B1 B2 என்று வெப்பம். ரைட். இப்போ தொடர்பு கோட்பாடு முதல் B1க்கு எழுதுவோம். B1 E சமன் B1 W plus BWE. அப்போ B1 என்ற படகு முதல் ஏயிலிருந்து சிக்கு போகுது. அப்போ ஏயிலிருந்து சிக்கான பயணத்துக்கு தொடர்பு கோட்பாட்டை எழுதுவோம். சரிதான். அப்போ ஏயிலிருந்து சிக்கு இப்படி இது ஒரு R1 என்று போடுவோம். எங்களுக்கு தெரியும் சதுரம் என்றபடியாக இது 45 பாகையாக இருக்கும்.
BW நீர் தொடர்பாக படகின்ற கதி B. பருமன் மட்டும் தெரியும், திசை தெரியாது. நீரின் வேகம் இந்த திசையில் U. இது ஏயிலிருந்து சிக்கான பயணம். இப்போ இந்த சியிலிருந்து டிக்கான பயணத்துக்கு, அப்போ அது சியிலிருந்து டிக்குத்தான் பூமி தொடர்பான படகின்ற வேகத்தின் திசை இருக்கும். அது R2 என்ற வெப்பம். இது V, இது U. விளையுள் சியிலிருந்து டிக்கு இருக்கிறபடியா நீர் தொடர்பாக படகின்ற கதி Vயின் திசையும் இப்படித்தான் இருக்கும். சரி, அடுத்ததா B2க்கும் எழுதுவோம். V B2E சமன் V B2W plus VWE. இப்போ இதிலையும் இந்த B2 என்ற படகு முதல் ஏயிலிருந்து பிக்கு போய் பிறகு பியிலிருந்து டிக்கு போகுது. அப்போ முதல் ஏயிலிருந்து பிக்கான பயணத்துக்கு பூமி தொடர்பான B2வின் வேகம் ஏயிலிருந்து பியை நோக்கி இருக்கணும், R3. நீர் தொடர்பாக படகின்ற கதி B, திசை தெரியாது, நீரின் வேகம் இந்த திசையில் U. இனி பியிலிருந்து டிக்கான பயணத்துக்கு பூமி தொடர்பாக B2வின் வேகம் பியிலிருந்து டியை நோக்கி இருக்கும். இது சதுரமண்டபடியாக 45 பாக R4. நீர் தொடர்பாக படகின்ற கதி B, திசை தெரியாது, மற்றது U, பருமன் திசை ரெண்டும் தெரியும். ரைட். இப்போ எல்லாத்துக்கும் தொடர் வேக கோட்பாட்டு எழுதிட்டோம். வேக முக்கோணி ஏயிலிருந்து சிக்கு போகிற பயணத்துக்கும் மற்ற B2 பியிலிருந்து டிக்கு போகிற பயணத்துக்குமான வேக முக்கோணிகளை ஒரே படத்தில் கீறுவோம். சரிதான்? ரைட். இங்கே பாருங்கோ, இங்கால வேக முக்கோணியை கீறுறேன். இப்போ இந்த R1 இப்படி 45 பாகையில் போகும். சரிதான்? ரைட். இங்கே பாருங்க, மற்றது எங்களுக்கு தெரியும், இந்த சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஒன்று, நீரின் வேகத்தை விட நீர் சார்பான படகின்ற வேகம், அதாவது படகின்ற சொந்த வேகம் B பெருசாக இருக்கணும். இப்போ நீங்கள் எப்பவும் Uவை விட Bயை பெருசாக்குறோம். அப்போ இது R1, இப்படித்தான். சரியா? இது R1, இது U, இது V. சரியா? சரி. அப்போ ஒரு வேக முக்கோணி கீறிட்டோம். அதாவது ஏயிலிருந்து சிக்கான பயணத்துக்கான வேக முக்கோணி கீறிட்டோம். இப்போ நாங்கள்
அடுத்த பியிலிருந்து டிக்கான பயணத்திற்கான வேக முக்கோணியை இதோட சேர்த்து கீறுவோம். உங்களுக்கு தெரியும் யூன்றது அதாவது நீரின் வேகம் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கு. அப்போ அதை பொது பக்கமாக உடைய ரெண்டு வேக முக்கோணிகளையும் உண்டா கீறுவோம். சரியா? ரைட். அப்போ அடுத்த வேக முக்கோணியம் இதோடைய கீறுவோம். R4 அது 45 இப்படி போகுது. இங்கே பாருங்க, இதான் R4, இதோட 45 பியிலேருந்து டிக்கு வரும். U + B. இப்போ ரெண்டு வேக முக்கோணிகளை ஒரே படத்தில் கீறி இருக்கிறோம். இதை கீற சொல்லி இருக்கிறார். பிறகு அந்த ஏயிலிருந்து சிக்கான பயணத்தில் B1 கதி அதாவது R1 காண சொல்கிறார். சரி, R1 காண சொல்கிறார். R1 காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாமண்டா, இதில் ஒரு செங்குத்தொண்டு கீறுவோம். இங்கே பாருங்க, இதில் ஒரு செங்குத்தொண்டு கீறுவோம். செங்குத்து இது 45 இது U அண்டபடியா இது U sin 45. அப்போ U/√2 வரும். மற்ற இஞ்சால இந்த துண்டு U cos 45 அதுவும் U/√2 வரும். இப்போ நாங்கள் R1 என்னென்று எழுதலாம்டா, R1 சமன் இந்த U/√2 கொஞ்சம் துண்டை கூட்ட போகிறோம். R1க்கு அந்த கூட்டுற துண்டு வந்து பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சு இங்கே பாருங்க, வர்க்க மூலம் V வர்க்கம் சய U வர்க்கத்தின் கீழ் 2 அதோட U-வின் கீழ் √2 கூட்டணும். இப்போ நீங்கள் 1/√2 பொதெடுத்த வர்க்க மூலத்துக்குள்ள 2B வர்க்கம் சய U வர்க்கம் ப்ளஸ் U, இது R2. இது R2. முதல் R1 கேட்டிருக்கிறார். சரி, R1 காணுவோம். R1 காண்றதுக்கு இதே மாதிரி இப்போ R2 எப்படி கண்டமோ அதே மாதிரி இந்த R1க்கு ஒரு செங்குத்தொண்டு கீறுவோம். R1க்கு ஒரு செங்குத்து கீறுவோம். இதுவும் 45 படியா U cos 45 U-வின் கீழ் √2, இதுவும் U-வின் கீழ் √2. இப்போ நாங்கள் இது நாங்கள் முதல் கண்டது R2, இப்போ காண போகிறது R1.
அப்போ R1 வந்து இந்த பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சு வர்க்கமூலம் b வர்க்கம் செம்பக்கத்தின் வர்க்கத்தில் இருந்து இந்த ஜூவின்கள் √2 வர்க்கத்தை கழிச்சா இந்த ஜூ வர்க்கத்தின் 2 கழிச்சா இந்த R1ஓட இங்கே ஜூஓ √2 கூட்டி வார அந்த பெரிய துண்டின் நீளம் வரும். அதில் இருந்து ஜூவின்கள் √2 கழிச்சு விட்டால் எங்களுக்கு R1 வரும். இதிலையும் 1/√2 பொதடுங்கோ. வர்க்கமூலம் 2v வர்க்கம் சய ஜூ வர்க்கம் சய ஜூ. அப்போ R1 காண சொல்லி இருக்கு, பிறகு R2வையும் காண சொல்லி இருக்கு, ரெண்டையும் கண்டுட்டோம். சரி, பிறகு சொல்கிறேன் இந்த 2 நேரங்களும், அதாவது B1 மொத்த பயண நேரமும் B2 மொத்த பயண நேரமும் சமனண்டு காட்டட்டாம். சரி, இங்கே பாருங்கோ, இதில் R2 V-2 இந்த திசையில் இருக்கும். அதே மாதிரி R3 என்றது V+u இருக்கும். இந்த திசையில் V+u இருக்கும். சரி, அப்போ 2 பயண நேரமும் சமனண்டு காட்ட சொல்லி இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, ஒன்றின் பயண நேரத்தில் இருந்து மற்றதின் பயண நேரத்தை கழிக்க போகிறோம். ரைட், அப்போ இங்கே பாருங்கோ, B1 பயண நேரத்தில் இருந்து B2 பயண நேரத்தை கழிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் B1 பயண நேரம் அது ஏயிலிருந்து சிக்கு போகணும், பிறகு சியிலிருந்து டிக்கு போகணும். B2 பயணம்ன்றது அது ஏயிலிருந்து பிக்கு போகணும், பிறகு பியிலிருந்து டிக்கு போகணும். சரி, ஏயிலிருந்து சிக்கு போயிருக்க உங்களுக்கு தெரியும் B1 வேகம் R1, தூரம் ஒரு சதுரம் உங்களுக்கு தெரியும், அது மூலை விட்டமாக வரும். சதுரத்தின் பக்கம் A, அப்போ பக்கம் A என்றால் மூலை விட்டத்தின் நீளம் வர்க்கமூலம் 2A. இப்போ வர்க்கமூலம் 2A கீழ் அந்த தூரம் வர்க்கமூலம் 2A கீழே வேகம் R1. CD பயண நேரம் உங்களுக்கு தெரியும், CD தூரம் A R2 வேகத்தோட வார. ரைட், அடுத்தது B2 பயண நேரம், தூரம் ஏயிலிருந்து பிக்கு, ஏயிலிருந்து B தூரம் A, ஏயிலிருந்து B அதிൻ്റെ வேகத்தை பாருங்க, ஏயிலிருந்து பிக்கு அதிൻ്റെ வேகத்தை R2 கொண்டு வச்சிருக்கிறோம். அப்போ ஏயிலிருந்து பிக்கு இந்த வேகத்தை ஒரு திருப்பி பார்ப்போம். ஏயிலிருந்து பிக்கு R3 என்ற ஆற்றோட்டத்தின் திசையில் போகுது. R3 ரைட், R3. மற்றது பியிலிருந்து டிக்கான பயண நேரம், தூரம் மூலை விட்டம் வர்க்கமூலம் 2, மற்றது R4.
இப்போ இதில் நான் இந்த R1ஓட R4 சேர்த்தெடுப்போம். √2a பொதெடுக்கலாம். 1 R1 சய 1 R4. அதே மாதிரி இந்த R2ஐயும் R4ஐயும் சேர்த்தெடுப்போம். அப்போ ஒரு வேணுமெண்டா ஒரு மைனஸையும் பொதெடுப்போம். ஒரு மைனஸையும் பொதெடுப்போம். ஏயையும் பொதெடுப்போம். அப்போ 1 R3 மைனஸ் 1 R2. சரி, வர்க்கமூலம் 2a. இதை போமாசி எடுத்தீங்களா R4 மைனஸ் R1 கீழ் R1 R4. அதே மாதிரி இஞ்சையும் R2 மைனஸ் R3 கீழ் R3 இன்டு R2. இப்போ R4 R1 பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் எழுதுறேன். R1ன்றது 1/√2 வர்க்கமூலத்துக்குள்ள 2v வர்க்கம் சய u வர்க்கம் ப்ளஸ் u. இதான் R1. இதே மாதிரி நீங்கள் R4 எழுதினீங்களா 1/√2. இதில் மைனஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். 2v வர்க்கம் சய u வர்க்கம், இதில் மைனஸ் u அண்டு வரும். சரிதான? மற்றது R2 அண்டா u மைனஸ் R2ன்றது சியிலேருந்து டிக்கு போகிறோம். அப்போ v மைனஸ் u. அதே மாதிரி R3ன்றது v ப்ளஸ் u. சரி, இங்கே பாருங்க. √2a R4ஐயும் R1ஐயும் கூட்டினா, R4ஐயும் R1ஐயும் கூட்டினா அந்த ப்ளஸ் ஜூவும் மைனஸ் ஜூவும் வெட்டுப்பட்டுரும். அப்போ 1/√2 பொதெடுத்து போட்டு 1/√2 இன்ட்டு இந்த வர்க்கமூலம் 2 மடங்காக வரும். 2 தர வர்க்கமூலம் 2v வர்க்கம் சய u வர்க்கம். அதே மாதிரி கீழே R1 இன்டு R4 உங்களுக்கு தெரியும். 2ஐயும் பெருக்கேக்க 1/√2 இன்ட்டு 1/√2 அரை. மற்ற ஒருக்கா கூட்டலாக இருக்குது, இன்னொருக்கா கழித்தலாக இருக்குது. அப்போ வர்க்கமூலத்தின் வர்க்கம் 2v வர்க்கம் சய u வர்க்கம் மைனஸ் u வர்க்கம். ரைட். இதே மாதிரி R2வில் இருந்து R3 கழிச்சா R2வில் இருந்து மைனஸை பொதெடுத்த நாங்கள். அப்போ R2வில் இருந்து
R3 கழிச்சா -10u இன் கீழ் -10u என்று வரும். R2 -R3 அப்போ பெருக்கேக்க v வர்க்கம் சய u வர்க்கம் என்று வரும். சரியா? இப்போ இதில் பாருங்க, இதில் சுருக்கேக்க இந்த ருட்டு வெட்டுப்படும். அப்போ இதில் 2v வர்க்கம் செய்ய 2u வர்க்கம் வெட்டுப்படும். இதில் ஒரு R4 இருந்து இங்கே பாருங்கோ, R4 இருந்து கழிக்கேக்க வர்க்க மூலம் வெட்டுப்பட்டுரும். சரி, அந்த இதில் இருந்து இதை கழிக்கேக்க R4 இருந்து நாங்கள் R1 கழிச்சு நாங்கள் கழிக்கேக்க அந்த வர்க்க மூலம் வெட்டுப்பட்டுரும். சய 2u என்று வரும். சரியா? ரைட். இப்போ இதிலே ஒருக்கா அதை மாற்றி எழுதுகிறேன். சரி, இப்போ கழிக்கேக்க சய 2u என்று வரும். சய 2u என்று வரும். சரியா? ரைட். இப்போ பாருங்க, அப்போ இதில் மேலே சய 2u a இன் கீழ் கீழே v வர்க்கம் சய u வர்க்கம் வரும். இஞ்சால சக 2u a இன் கீழ் v வர்க்கம் சய u வர்க்கம் என்று வரும். அப்போ ஒன்றிலிருந்து ஒன்றில் மைனஸ் ஒன்றில் ப்ளஸ் சைவர் ரெண்டு வருது. இப்போ TB1 சமன் TB2. ஆகவே 2 பயண நேரங்களும் சமனாகும். சரியா? ரைட். அப்போ நாங்கள் இப்போ 2019ஆம் ஆண்டு ஒரு பெரிய கேள்வி ஒன்று பார்த்து நாங்கள் அடுத்ததாக 2018ஆம் ஆண்டு கேள்வி பார்ப்போம். சரியா? ரைட். இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகளே. ஒரு கப்பல் புவி தொடர்பாக சீரான கதி ஜூடன் வடக்கு நோக்கி செல்கின்றது. அப்போ ஒரு கப்பலின் வேகம் தந்திருக்கு. ஒரு கப்பல் வடக்கு நோக்கி போகுது. கப்பலை எஸ் என்று வைப்போம். கப்பலை எஸ் என்று வைப்போம். பூமியை இ என்று வைப்போம். இப்போ VSE வடக்கு நோக்கி u வேகத்தோட போகுது. சரியா? ரைட். பிறகு சொல்லி கிடக்கு என்னண்டா, ஒரு குறித்த கணத்தில் ஒரு படகு B1 ஆனது தெற்கிலிருந்து கோணம் பீட்டா கிழக்கே கப்பலின் பாதையிலிருந்து தூரம் p கிலோமீட்டரில் இருப்பதாக காணப்பட்டது. கப்பலில் இருந்து அவதானிக்கப்படுது. சரியா? ரைட். சரி, இங்கே பாருங்கோ. இதெல்லாம் கப்பல் இருக்கு. கப்பல் இப்படியே வடக்கு நோக்கி யூகத்தோட போகுது. கப்பலில் இருந்து பார்க்க
சரிதான். ஒரு B1 என்ற படகு தெற்கிலிருந்து கோணம் பீட்டா கிழக்கே கப்பலின் பாதையில் இருந்து P கிலோமீட்டர் தூரத்தில். அப்போ அதோட இந்த தூரம் P கிலோமீட்டர், இது P கிலோமீட்டர். இதில் தான் B1 என்ற படகு இருக்கு, கப்பலில் இருந்து பாக்கி. அதே மாதிரி B2 என்ற படகை பற்றியும் அவர் சொல்கிறார். படகு B2 ஆனது கப்பலிலிருந்து மேற்கே தூரம் Q கிலோமீட்டரில் இருப்பதாக அவதானிக்கப்படுகிறது. அப்போ இஞ்சால B2 என்ற இன்னொரு படகு Q கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக அவதானிக்கப்படுகிறது. மற்றது புவி தொடர்பான சீரான கதி B உடன் B1 B2 என்ற ரெண்டு படகுகளும் போகுது. அப்போ B1 என்ற படகின்ற கதி B1 கதி, அதே மாதிரி B2 கதி எல்லாம் வியாம். சரி, பூமி தொடர்பாக B1 B2 ரெண்டிൻ്റെ கதியும் B. சரி, புவி தொடர்பாக படகுகளின் பாதைகளை துணிவதற்கு வேக முக்கோணிகளை ஒரே வரிப்படத்தில் பரும்படியாக வரைக. இப்போ நாங்கள் சரிதான வேக முக்கோணி கீற போகிறோம். சரிதான புவி தொடர்பாக படகுகளின் பாதைகளை துணிவதற்கு. சரி, அப்போ இங்கே பாருங்கோ. இப்போ B1E பூமி தொடர்பாக B1 வேகம், B1S ப்ளஸ் VSE. எங்களுக்கு தெரியும் B1S கப்பல் தொடர்பாக B1 பாதை. கப்பலை B1 இடமறைக்கோணுமாக இருந்தால் கப்பல் தொடர்பாக B1 வேகம் கப்பலை நோக்கி இருக்கணும். அப்போ இப்படி பீட்டா கோணத்தில் இருக்கணும். சரிதான், இது ஒரு R1 போடுவோம். மற்றது SC கப்பலின் பூமி தொடர்பான வேகம். கப்பலின் பூமி தொடர்பான வேகம் இப்படி U. B1E அது B பருமன் மட்டும் தெரியும். இப்போ நாங்கள் இதுக்கு வேக முக்கோணி கீறலாம். அதே மாதிரி மற்றதை நாங்கள் எழுதுவோம். B2E சமன் B2S ப்ளஸ் VSE. B2S கப்பல் தொடர்பாக B2 வேகம். எங்களுக்கு தெரியும் B2 கப்பலை இடமறிக்குது, அதாவது சந்திக்குது. ஆகவே B2 கப்பல் தொடர்பான வேகம் கப்பலை நோக்கி இருக்கணும். இது V. SC இப்படி U. இது R2 வெப்பம். இப்போ இந்த ரெண்டு தொடர்பு கோட்பாடுகளுக்கும் உரிய வேக முக்கோணிகளை ஒரே படத்தில் கீறுவோம். எங்களுக்கு தெரியும் இந்த U ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது.
அதை பொது பக்கமாவுடைய 2 வேக முக்கோணிகளையும் நாங்கள் ஒரே படத்தில் கீறுவோம். சரி, மற்றது எங்களுக்கு தெரியும் வி யூவை விட பெருசாகவும் இருக்கணும். இது யூ, இது R1, ரைட். அப்போ இது U, இது R1, இதுதான் P. இந்த R1 வந்து இந்த கோணம் பீட்டா. சரிதான். ஒரு வேக முக்கோணிய கீறிட்டு மற்றது U பொதுவாக இருக்கும். R2 + U. இதை நாங்கள் இப்படி கீறலாம். இங்கே பாருங்கோ, இது R2, U + R2 இப்படி V வரும். இந்த காவி கூட்டலுக்கு சரியாக வரக்கூடிய மாதிரி நீங்கள் கீர்னீங்க. இந்த நான் பூமி தொடர்பான வேகங்களுக்குத்தான் இந்த தொடர் வேக கோட்பாடுகள் எழுதியிருக்கிறேன். இங்கே மாறியும் எழுதி செய்யலாம், பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ 2 வேக முக்கோணியும் ஒரே படத்தில் கீற சொல்லியிருக்கு, அது கீறிட்டோம். சரிதான். இதில் முதல் கேட்டு கிடக்கு புவி தொடர்பாக B1 பாதை, புவி தொடர்பாக B1 பாதை, அதாவது இந்த கோணத்தை காணணும். இதை நான் θ1 சொன்னால் இந்த θ1 காணும், θ1 காணும். இந்த கோணத்தை θ வைப்போம். இப்போ θ1 பீட்டா மைனஸ் θ. ஏனென்றா புறக்கோணம் பீட்டா வந்து அகத்தெதிர்கோணங்கள் θ1 அவற்றின் கூட்டுத்தொகையாக இருக்கும். ஆகவே θ1 பீட்டா மைனஸ் θ. அப்படி ஒரு அமைப்பிலான் விடையும் கிடக்கு. அப்போ நாங்கள் இப்போ θவை கண்டா சரி. ரைட். இங்கே பாருங்கோ, இந்த சைன் ரூலை பாவிச்சா சைன் θவின் கீழ் எதிரே இருக்கிற பக்கம் U சமன் சைன் 180 சய θ பீட்டாவின் கீழ் சைன் 180 சய பீட்டாவின் கீழ் V. இப்போ சைன் θவை எழுவாயாக்கினா U சைன் பீட்டாவின் கீழ் V. இப்போ θண்டா சைன் இன்வர்ஸ் θ சமன் சைன் இன்வர்ஸ் U சைன் பீட்டாவின் கீழ் V. இப்போ இதில் கேட்ட கேள்வி
புவி தொடர்பாக B1 பாதை என்றது பூமி தொடர்பாக உள்ள வேகத்தின் திசை. ஒரு துணிக்கையின் பாதை என்றது அதிൻ്റെ வேகம்தான் தீர்மானிக்கிறது. இப்போ வேகத்தின் திசை எதுவோ அதுதான் பாதையின் திசை. ஆகவே B1 பாதை B1 பாதை சரிதான். இங்கே பாருங்கோ, பீட்டா மைனஸ் சைன் இன்வர்ஸ் u சைன் பீட்டாவின் கீழ் V என்று வரும். இதே மாதிரி இன்னொரு கேள்வி, இந்த B2 பாதை தீட்டா உங்களுக்கு தெரியும். cos தீட்டா 2 சமன் u இன் கீழ் V. அப்போ தீட்டா 2 cos இன்வர்ஸ் u இன் கீழ் V. அப்போ பாதையை இப்படி நீங்கள் கொடுக்கலாம். மற்றது பயண நேரங்கள், அதை நான் அடுத்த உங்கள்கிட்ட விடுறேன் செய்ய சொல்லி. அப்போ பயண நேரங்கள் காண்றேண்டா கப்பல் சார்பான வேகங்களை வச்சுக்கொண்டு கப்பல் சார்பான இயக்கத்தை கருதி நீங்கள் பயண நேரங்களை காணணும். சரிதானே? சரி மாணவர்களே, தொடர் வேகத்தை நாங்கள் இன்றுடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பாடத்தில் உங்களோட சந்திப்போம். நன்றி பிள்ளை.